ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழினிங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்ம காலையில் எழுந்திரிச்சு ஃபாஸ்ட்டாக கிளம்பி ஒரு கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோங்க. அந்த கோயிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்கிற அளவுக்கு பெருசாக இல்லைன்னெலாம் சொல்ல முடியாதுங்க. பெருசாக தான் இருக்குது. எல்லாத்துக்குமே பாம்பை பார்த்தா பயமாக தான் இருக்கும். பாம்புனாலே படையே நடுங்குங்க. அந்த மாதிரி பாம்பை பார்த்தா பயமாக இருக்கும். அந்த பாம்பை பார்க்கக்கூடாதுன்னா அந்த கோயிலுக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மோஸ்ட்லி கண்ணில் தட்டுப்படக்கூடாது பாம்பு அப்படின்னா கவுண்டப்பார் கோயிலுக்கு போவாங்க. நம்ம இன்றைக்கி போகிறது கவுண்டப்பார் கோயிலுக்கு தான் போகிறோம். போகிற வழியில் இது பகவான் கோயிலுங்க. இது தாராவரத்துக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த கோயிலும் ரொம்ப ஸ்பெஷல். இது இங்கே ஒரு சித்தர் மாதிரி. இந்த கோயிலில் இந்த கோயிலுக்கு இன்றைக்கி போகலைங்க, நான் போகிற வழியில் இருந்ததுனால சொன்னேன். இன்றைக்கி போகிறது கவுண்டப்பார் கோயிலுக்குங்க. சரி வாங்க போகலாம். நம்ம இப்போ கோயிலுக்கு வந்தாச்சுங்க. கோயிலில் எப்போவுமே 2 கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால கூட்டம் இல்லைங்க. இந்த கோயிலோட இடம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப அமைதியாக பக்கத்துலலாம் பச்சை பசேல்னு அது கூட்டம்லாம் ஒருத்தங்களுமே இல்லாதனால காலையில் டைமில் ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப அமைதியாக இருக்குங்க. இந்த கோயில் பழனி மலையோட அந்த அறநிலைத்துறைக்கு சேர்ந்ததுங்க இந்த கோயில். நாங்கள் ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்துருந்தோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இடமே. ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்குங்க. நாங்கள் கோயிலெல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அம்மா ஊருக்கு கிளம்பிட்டோங்க. அம்மா ஊர் பக்கத்தில் தான் இங்கேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கோங்க. நாங்கள் வந்தாச்சு. அம்மா அவங்க தோட்டத்தில் தான் இருக்காங்க. இங்கேயும் சூப்பராக இருக்கும் பிளேஸ் எல்லாமே. பச்சை பசேல்னு போகிறது எல்லாமே சூப்பராக இருக்கும். தோட்டத்தில் தான் இருக்காங்க. வந்தாச்சு வீட்டுக்கு. சரி வாங்க பார்க்கலாம். எங்கே எங்கள் பேத்தி காணா? எங்கே கொண்டுருக்கு? ஏய் அம்மா நான் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால பின்னாடி அடுப்பில் சிக்கன் வச்சுருக்காங்க. ஆனால் நாங்கள் ஊர்லேருந்து கிளம்பி வர லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால சமையலே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த மேலோட்டமாக மட்டும் அதை பார்க்கலாங்க. தாளித்து விட்டு சிக்கன் உள்ளே போட்டாங்க. மிளகு அரைச்சி வச்சுருக்காங்க. ஆல்ரெடி பாதி சமையல் முடிஞ்சிருச்சு. உனி மிளகு ஊற்றி கொதிக்க விட்டதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றினா முடிஞ்சிருச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பிளேஸ். கோவிலுக்கு அடசல் போகிறது, சாவல் எடுக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி தாங்க சிம்பிளாக செய்வோம். அது கோயிலே செஞ்சு சாப்பிட்டு கோயிலுக்கு சாமிக்காக செஞ்சு சாப்பிட்டோன்னா அந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். அந்த குழம்பையோட டேஸ்ட்டே அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. அதுவும் அங்கேயே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ கறி நல்லா உருண்டுருச்சு. எண்ணெயில் உருண்டதுக்கப்புறம் மிளகா நம்ம ஊற்றலாங்க. சமையல்லாம் முடிச்சுட்டு மச்சான் கிளம்பிட்டாங்க. நான் மட்டும் அங்கே இருந்தேன். ஆத்தா அதுக்கப்புறம் தங்கச்சி எல்லாம் வந்திருந்தாங்க. அப்பச்சி எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் நேரம் எல்லாம் பேசிகிட்டு இருந்துட்டு சாப்பிட்டு எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சுங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்து உங்களுக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவோட பார்க்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட பார்க்கலாம்.